లక్ష్మీ రావే మామా ఇంటికి. லக்ஷ்மி, வரலக்ஷ்மி வீட்டுக்கு வாமா, வந்துருமா, வீட்டிலேயே இருமா. வாங்க வாங்க லக்ஷ்மி, வரலக்ஷ்மி, வாங்கோ வாங்கோ. இன்று வெள்ளிக்கிழமை, ஆவணி ஆடி ஆடியில் வர வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வரலக்ஷ்மி நோன்பு. சாதாரணமாக இது ஆவணியில் வரும் வரலக்ஷ்மி நோன்பு. சில வருஷங்கள் ஆடியில் வரும், வெள்ளிக்கிழமை தான் அதுவும் வரும். இந்த நோன்பு இந்துக்கள் அனைவரும் கொண்டாடலாம், நோன்பு நூற்கலாம், கொண்டாடலாம். இது எங்கள் வீட்டில் கிடையாது, உங்கள் வீட்டில் கிடையாது, இப்படிலாம் கிடையவே கிடையாது. இது இந்துக்கள் அனைவரும் கொண்டாடலாம். இந்த பாருங்கள், நோன்பு கயிறு இப்படி வலது கையில் கட்டிக்கணும். இந்த நோன்பு நூற்றால் சகல ஐஸ்வர்யங்களும் வரும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சில பேர் எங்கள் வீட்டுக்கு கிடையாது, இது எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு பழக்கம் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரணமே என்னென்னா, இதை பண்ணுறதுக்கு சோம்பல் பட்டுட்டு அதை அவங்க நிறுத்தினதாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு நல்ல அருமையான வரலட்சுமி நமக்கு அத்தனை 16 செல்வங்களையும் கொடுத்து மன நிம்மதி வழங்கக்கூடியவள். இது சொல்கிற மாதிரி எங்கள் மாமியார் வீட்லேயும் கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனால் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் அம்மா வீட்டில் இருந்தாலோ இல்லை யாராவது பண்ணாங்களோ அவங்க மூலியமாக தீட்சை பெற்று எடுத்துக்கலாம். நான் எங்கள் மாமியார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த நோன்பை எங்கள் அம்மாவும் அக்காவும் எனக்கு எடுத்து வைத்தார்கள் 2004. எனக்கு 96 கல்யாணம், 93 கல்யாணம் ஆச்சு. 2002 என்னவோ எனக்கு எடுத்து வச்சாங்க. இது எனக்கு ஒவ்வொருத்தரும் கொண்டாடும் போது இது ஆசையாக இருக்கும், பக்தியாக இருக்கும். இதை பண்ணணும், அந்த வேண்டுதல், அந்த பூஜையை பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். எங்கள் அம்மாலாம் பண்ணியிருந்ததுனால எனக்கு அதை எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டு எங்கள் மாமியார் மூலமாக மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம்தான் எடுத்துட்டோம். மாமியார் காலத்துக்கு பிறகு தான் எடுத்துக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. மாமியார் ஆனால் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பண்ணுன்னு சொல்லி, அதனால பண்ணுறோம். ஆக மொத்தம் இது இந்துக்கள் அனைவரும் செய்ய வேண்டியது. எங்கள் வீட்டு பழக்கம் இல்லை, உங்கள் வீட்டு பழக்கம் இல்லைங்கிறது சின்ன காரணம் ஒரு சோம்பேறித்தனத்தில் ஆனது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை பண்ணினா மனசுக்கு அவ்வளோ நிம்மதி இருக்குங்க. வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி என்ன பண்ணணும், நம்ம அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் பண்ணணும். கொழக்கட்டை, இனிப்பு கொழக்கட்டை, உளுந்து கொழக்கட்டை, வடை, பாயசம், மணி கொழக்கட்டை, பானகம், இதை வச்சு கதளிப்பழம், தேங்காய், நாரியல் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு நைவேத்தியம். இது ஸ்ரத்தையாக பண்ணால் 1 மணி நேரம் ஆகுது. கணவர் கையில் திருமணமானவர்களுக்கு கணவர் கையில் கட்டி விடலாம், இல்லைன்னா வீட்டில் உள்ள பெரியவர்கள் கட்டலாம், இல்லை சிறியவர்கள் கட்டி விடலாம், இல்லை நம்மளே இப்படி வச்சுட்டு யாருமே இல்லையா தனியாக இருக்கோமா நம்மளே வச்சுருந்து கட்டிக்கலாம். இது அருமையான இது எல்லா இந்துக்களும் இதை முறைப்படி பின்பற்ற வேண்டும். இந்த அம்மன் பூஜையை ஏற்றுக்கொண்டு வழிபட வேணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நிம்மதி தரும். உங்கள் பூஜை முடிஞ்சவுடனே உங்களுக்கு ஒரு நிம்மதி தரும், ஒரு செல்வம் தரும். மற்றதெல்லாம் கர்ம வினை. ஓகேயா? இன்னி பூஜையில் நம்ம என்னன்னாக்க, அன்றைய வருடங்கள் நமக்கு உரியவர்கள் யாராவது தவறினா அந்த பூஜை செய்யக்கூடாது. இல்லைனாக்கா ஏதோ தவறி போச்சு, நம்மளால் அந்த வருடம் பூஜை செய்ய முடியல இந்த வெள்ளிக்கிழமை என்னாலனாக்கா அடுத்த வெள்ளி நான் செஞ்சுடலாம் அந்த பூஜையை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இல்லையா நம்மளால் முடியலையா, நம்ம வீட்டில் ஒரு முகம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த பூஜை செய்யறதுக்குனே, அந்த அம்மன் முகம் நம் பிறந்த வீட்டிலிருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இன்னொருத்தர் பூஜையில் வச்சு நம்ம முடியாத பட்சத்தில், வீட்டில் பண்ண முடியாத பட்சத்தில் அதை பண்ணிக்கலாம். எனக்கு என்னுடைய மாமா ஒய்ஃபு அவர்களுடைய முகத்தை, அவர்கள் காலமாகி விட்டார்கள் என்று மாமா அவர்களுடைய அந்த வரலட்சுமி முகத்தையும் கொடுத்தார்கள், என்னுடைய முகத்தையும் வைத்து அருமையாக பூஜை நடந்தேறியது. அதன் காட்சி வருகிறது பாருங்கள்.
அனைவரும் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுங்கள். எடுத்து வைத்து மற்றவர்கள் யார் அதை பூஜை செய்கிறாங்களோ அவங்க மூலியமாக கேட்டு தெரிஞ்சுட்டு வருடா வருடம் அதை பின்பற்றுங்கள். இந்துக்களின் அருமையான வழிபாடு இது. ஒவ்வொரு வழிபாடாக நம்ம நிறுத்திட்டு வரோம். நம்மளே தான் இன்னொருத்தவங்க ஒவ்வொரு வழிபாடாக எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வழிபாடை இந்துக்கள் அனைவரும் இது ஒரு சாரார் தான் அதை இப்போ கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இருந்தாலும் இது இந்துக்கள் அனைவருடைய வழிபாடும் வரலட்சுமி விரதம். நான் சாயந்தரம் தான் பண்ணுவேன். ஏன் சாயந்தரம் பண்ணுறோன்னா, அந்த காலத்துலலாம் சாயந்தரம் பண்ணுறது தான் வழக்கமாக. அதாவது மாடுகள் மேய்ஞ்சிட்டு போகும்போது அந்த பின்னங்கால் அந்த மணலை வீசிட்டு போகும் பாருங்கள், அந்த மணல் வீசுகிற அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த பூஜையை பண்ணணுமா சாதாரணமாக. இதுலேயும் என்ன காரணம்னாக்கா, காலம்பரையே எல்லோரும் பண்ணிடுறாங்கனாக்கா சீக்கிரம் பண்ணி முடித்தா சீக்கிரம் சாப்பிட்றலாம், அவ்வளோதான். அதுக்குனால தான். ஆனால் நான் காலையிலிருந்து மாலை வரை ஏதாவது ஒரு கஞ்சி மட்டும் குடித்து ஒரு தண்ணி காஃபி குடிச்சிக்கிறது தான். சாயந்தரம் அந்த கொழக்கட்டைகள் சாப்பிட்றது தான். அது எனக்கு இந்த பூஜையோட விரதத்தின் மகிமையை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் நான் சாயந்தரம் பண்ண ஆரம்பித்தேனாக்க, நான் ஆஃபீஸ் போயின்னு இருக்கிறப்ப என்னால் அப்போ எடுத்துனேன் ஆசையில். ஆனால் அப்போ பண்ண முடியல, காலம்பரை பண்ண முடியலன்னு சாயந்தரம் பண்ணுவேன். ஆனால் அதுதான் கரெக்டுன்னு பெரியவர்கள்லாம் சொன்னாங்க. அதையே நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நோன்பு நமஸ்காரங்கள். சிறியவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். நன்றி. லக்ஷ்மி முகத்தை இவ்வாறு அலங்காரம் செய்து நம் வீட்டு முக வாசலில் வைக்க வேண்டும். அங்கிருந்து அழைத்து கொண்டு போக வேண்டும் அம்மனை. லக்ஷ்மி, வரலட்சுமி வீட்டுக்கு வாமா, வந்துருமா, வீட்லேயே இருமா. வாங்க வாங்க லக்ஷ்மி, வரலட்சுமி வாங்கோ வாங்கோ. இனிதே நிறைவுற்றது. பாயசம், வெள்ளை கொழக்கட்டை, உளுந்து கொழக்கட்டை, மணி கொழக்கட்டை, வடை, பானகம் அனைத்தும் அம்பாள் ஏற்றுக்கொண்டாள். சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.